தமிழகத்தில் தற்போதைய கல்வி நிலை என்ன? அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதற்கான திறமை தமிழக மாணவர்களிடம் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான விடைகள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் சுமார் 55,000 பள்ளிக்கூடங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் 1.25 கோடி மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இதேபோல் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொறியியல், மருத்துவம், கலை அறிவியல் உள்ளிட்ட 2,000 கல்லூரிகளில் 5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனாலும் மாநில கல்வி பாடத்திட்டத்தில் படிக்கும் தமிழக மாணவர்கள் உயர்கல்வி வேலைவாய்ப்புக்கான அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் அதிகம் தேர்ச்சி பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 11th and 12th வந்து இந்தியா ஃபுல்லா யூனிஃபார்ம் சிலபஸ் தான் படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து செகண்டரி எஜுகேஷனை வந்து பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தேர்வுல எல்லாம் 50% 11th 50% 12th கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த 11th சொல்லி தரதே கிடையாது. அதுவும் வந்து 12th ஃபுல்லா சொல்லி தரது கிடையாது. இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை மட்டும்தான் மாணவர்கள் வந்து நம்ம உருவாக்குறோம். அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஏன் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கமிட்டின்னு ஒன்று போட்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு புக் அடிக்கணும்? மொத்தமாக வந்து இந்த புக்கில் இவங்க சொல்லிக் கொடுக்கறத மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்கன்னா அதை மட்டும் ஒரு சின்ன புக்காக போட்டு 11th நம்ம இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பேசாமல் இந்த ப்ளூ பிரிண்டே கொடுத்து அதை எக்ஸாமினேஷனாக வச்சிருக்கலாம். பட் நம்ம வந்து மாணவர்களுக்கு சிலபஸையும் கொடுத்து புக்கு இதை படிங்கிறது முழுமையும் கொடுத்து இதை முழுமையை சொல்லித்தராமல் மாணவர்களை ஏமாற்றக்கூடியது வந்து நம்ம தமிழகம் வந்து மிக மிக தவறிவிட்டோம். இது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு நல்லா வந்து வரக்கூடிய மாணவர்களை நம்மளே வந்து கல்வியின் பேரால் அவங்களை கெடுத்து அவங்கள வந்து கீழே தள்ளி இந்திய அளவில் எங்கேயுமே போட்டியிட விடாம நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வந்து உள்ள வந்து அவங்கள தமிழகத்தை மட்டும் தான் பார்க்க வைக்கணும். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் தேர்வில் ஆந்திராவைச் சேர்ந்த 2,115 மாணவர்களும், கர்நாடகாவைச் சேர்ந்த 217 பேரும், கேரளாவைச் சேர்ந்த 106 பேரும் வெற்றி பெற்றனர். ஆனால் இப்பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை. இதேபோல் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான சென்னை IITயில் படிக்கும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த IIT நுழைவுத் தேர்வு வந்து நேஷனல் லெவல்ல வரதுனால ஒரு நேஷனல் லெவல் காமன் சிலபஸ் மாதிரி வச்சுதான் நடத்த முடியும். CBSE தான் ஸ்டாண்டர்ட் சிலபஸா நடத்துறோம். அதனால அப்கோர்ஸ் CBSE படிச்சவங்க வந்து IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அவங்க படிக்கிறது ஏற்கனவே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. பட் அதனால ஸ்டேட் போர்டு வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. இப்ப நேஷனல் லெவல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டேட் போர்ட்லயும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சிலபஸ் வந்து CBSEக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஸ்டேட் போர்டுலாம் ஒன்னொன்னா சென்ட்ரல் போர்டு CBSE சிலபஸ் ஈக்குவலண்டா கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் ஸ்டேட் போர்டு லெவலுக்கும் CBSE லெவலும் ஈக்குவலா இருக்கும். CBSE பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களால் தான் அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளில் சாதிக்க முடிவதாக கல்வியாளர்கள் உறுதியாக கூறுகின்றனர். அதனால் CBSE பாடத்திட்டத்திற்கு நிகராக மாநில அரசு கல்வி பாடத்திட்டத்தை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியுள்ளது. இதேபோல் தேர்வு முறைகளிலும் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது அவசியம் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அப்போதுதான் தமிழக மாணவர்களால் அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அதிக அளவில் வெற்றி பெற இயலும் என்பது கல்வியாளர்களின் உறுதியான நம்பிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சங்கரன்.